துர்கா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சின்னையா, இன்னைக்கு என்ன நாளுன்னு உங்களுக்கு ஞாபகத்துல இல்லையா? இன்னைக்கு என்ன நாள்? எனக்கு எதுவும் ஞாபகம் வரலையே. என்ன நாள்னு நீயே சொல்லிடு. இன்னைக்கு ஒரு துக்கமான நாள். துக்கமான நாளா? அதே சமயம் சந்தோஷமான நாளும் கூட. புரியல துர்கா, அது எப்படி ஒரே நாள்ல ரெண்டும் இருக்க முடியும்? சொல்றேன் சின்னையா. துக்கமான நாள், சந்தோஷமான நாள், ரெண்டுல நான் எதை சொல்லட்டும்? சரி, சந்தோஷமான நாள் என்னன்னு சொல்லு. இன்னைக்கு கௌரியோட பிறந்த நாள். ஓ ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். ம், இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே. என்ன பண்ண போறாளோ? இன்னைக்கு துக்கமான நாள்னு சொன்ன, அது என்ன? என் அக்கா மாமாவோட இறந்த நாள். ஆமால, இன்னைக்கு தான் அவளோட அப்பா அம்மா இறந்த நாள்னு நீ ஏற்கனவே சொல்லியிருக்கல. அதை பத்தி நந்தினி மேடமும் சொல்லியிருக்காங்க. சரி, அதெல்லாம் விடு. இறந்து போனவங்களை நினைச்சு துக்கப்படுறதை விட நம்ம கௌரியோட பிறந்த நாள சந்தோஷமா கொண்டாடலாம். இதை நீ மார்னிங்கே சொல்லியிருந்தேன்னா கௌரிக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருப்பேன். அட, இங்க கூட வர வச்சிருக்கலாம். சரி, இப்பவே நான் ஃபோன் பண்ணி அவளை வர சொல்றேன். இல்ல சின்னையா, இப்ப வேண்டாம். ஏய், என்ன ஆச்சு? கௌரிய பொறுத்த வரைக்கும் அவளுக்கு பிறந்த நாளுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அவளுக்கு அவ அப்பா அம்மாவோட இறந்த நாள் மட்டும்தான் உண்டு. இன்னைக்கு கூட குளத்தாங்கரையில அவளும் தர்ப்பணம் கொடுத்திருப்பா. அப்போ உன் அக்கா மாமாவுக்கு நீயும் இங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு இருக்கியா? இல்ல சின்னையா, கௌரி கொடுக்கிறது தான் தர்ப்பணம். இங்க நான் கொடுக்கிறது அர்ப்பணம்.